பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமீன். சில வழிகளில் நமக்கு இடரல் உண்டாகும். ஒரு பாதையில் போகும்போது நாம் நடக்கிற பாதையில் சில இடரல்கள் உண்டாகலாம். இடரல்னா சில தடைகள் இல்லை தடுமாறுகிற மாதிரியான காரியங்கள் தான் இடரல்கள். நாம் ஒரு காரியம் இப்போ செய்கிறோன்னு வைங்களேன், அதை செய்யும்போது அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாதபடி ஏதாவது ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதுதான் இடரல். அது உங்களுடைய குடும்ப காரியமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், எந்த காரியமாக வேணுமானாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த காரியத்தை நல்லா செம்மையாக இதை இப்படியெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதை அப்படியெல்லாம் செய்ய முடியாமல் ஒரே இடரலாகவே இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரே கலக்கம் இருக்கலாம். அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ஆண்டவர் சொல்கிறாரு, செம்மையான பாதையில் உன்னை நடக்க பண்ணுவேன்னு. ஏசப்பா அந்த இடரல்களை எல்லாம் சரிப்படுத்தி செம்மையாக நடக்க பண்ணுவார். இந்த சரியில்லாத பாதையிலெல்லாம் நடக்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? அதுவே அந்த பாதையில் ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா நல்லா அழகாக ஈஸியாக நடந்து போகலாம். அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் போகிற வழிகள் சரியில்லாமல் நடக்க முடியாமல் ஒரே இடரலை உண்டாக்குற மாதிரி இருக்கலாம். அந்த வழிகளிலெல்லாம் ஆண்டவர் செவ்வைப்படுத்தி நம்மளை நடக்க பண்ணுவார். சரி, இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இடரலாக இருக்குது? சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இடரலை உண்டாக்கலாம். சில பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு இடரலை உண்டாக்கலாம். சில பயங்கள், கலக்கங்கள், இல்லை சில சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு இடரலை உண்டாக்குற மாதிரி இருக்கலாம். என்னால் சரியாக நடக்க முடியல, ஒரே இடரலாகவே இருக்குதுன்னு கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு, இடரல்கள் இல்லாதபடி உங்களை செம்மையாய் நடக்க பண்ணுவேன்னு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த இடரல்களை எல்லாம் மாற்றுங்கப்பா, உங்கள் வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி வார்த்தை அறிக்கையிடுங்க. உங்கள் வழிகளை அவர் செவைப்படுத்துவார். நீங்கள் இடராமல் செம்மையாக நடப்பீங்க. ஆமீன். God bless you.